நமக்கு கிடைச்ச மார்க்கம் சும்மா கிடைக்கல. இந்த மார்க்கத்தில் பெருமதியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சாதாரணமாக கிடைக்கல. நீங்கள் சுஜூதில் இருக்கும்போது ஒரு 50 கிலோ மூட்டையை கொண்டாந்து கழுத்தில் வச்சு அவங்களால தாங்க முடியுமா? எப்படி இருக்கு? எந்திரிக்க முடியுமா? ரசூலுல்லாவால் எந்திரிக்க முடியலை. என்ன ஆகுதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிறாங்க, தட்டுமாறி கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்றே ரசூலுல்லாவுக்கு தெரியல. அவ்வளவுக்கு பெரிய பாரத்தை கொண்டாந்து, அது அசிங்கம், பாரம் மட்டும் இல்லை, கடுமையான நாத்தம் அடிக்குது, அசிங்கத்தை கொண்டாந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல போடுறாங்க. மதீனாவினுடைய இவன் மக்காட தலைவர், அவர் மதீனாட தலைவர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவர் அவர். அதனாலதான் பத்ர் யுத்தத்தில் என்ன சொல்லுவாங்க எதிரிகள், மதீனா மக்கள் யுத்தத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு ஈக்குவலான ஆக்கள் தான், உங்களோட சண்டை பிடிப்பதற்கு தகுதியான ஆக்கள் தான், ஆனா உங்களுக்கு எங்களுக்கு சண்டை இல்லை, அதனால மக்கா காரணம் வர சொல்லுங்க. யாரு காணக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ஆள் காண்றாரு. யாரு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய அடிமை தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். மக்காவுல பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிமையா வச்சிருந்து அவ்வளவு கொடுமை பண்ணினது யாரு? இவன் தான். இவருக்கு என்ன கடமைன்னா உமையத் இப்னு கலஃபை பாதுகாக்கிறது இவரோட கடமை. ரசூலுல்லாஹ்வையும் பாதுகாக்கணும். எப்படி ஒரு இக்கட்டு பாத்தீங்களா? அல்லாஹ்வோட தூதரையும் பாதுகாக்கணும், அல்லாஹ்வோட தூதரை கொல்ல வந்தவனையும் பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பத்ரு போர் சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இறுதியாக நேற்றைய தினம் பத்ரு யுத்தத்திலே நபித்தோழர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கத்து முஸ்ரிக்கீன்களுடன் தங்களுடைய எதிரி படையுடன் எப்படி மோத ஆரம்பித்தார்கள், அதனுடைய ஆரம்ப கட்டம் எப்படி அமைந்தது என்பது தொடர்பான செய்திகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கிட்ட கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னு கேட்டால், குறைஷிகள், மக்காவினுடைய குறைஷிகள் எதிரி படையினர் உங்களை நெருங்கி வந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அம்புகளை எய்யுங்கள், இல்லாமல் அம்பை எய்திட வேண்டாம் அப்படின்னாங்க. ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா உங்களுடைய வாட்களை உருவி சண்டையிடுங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா அதுதான் கடைசி ஆயுதம், வாள் கடைசி ஆயுதம். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆயுதம் அம்புகள். ஓரளவு தூரத்தில் இருக்கக்கூடியவருக்கு அம்பை இது தாக்கிவிட முடியும். ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மகிட்ட குறைவான ஆயுதம் தான் இருக்குது, அதை வேஸ்ட் ஆக்கிட கூடாதுங்கிறதுக்காக ஒன்று அடித்தாலும் அது மரண அடியாக இருக்கணுங்கிற வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டளையை சஹாபாக்களுக்கு இட்டார்கள். இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த பத்ரு யுத்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், பத்ரு யுத்தத்தில் இன்னும் ஒரு பல சம்பவங்கள் நடைபெற்றது. எந்த அளவுக்கான சம்பவங்கள் நடைபெற்றதுன்னு சொன்னால், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு அவ்வாம் இவங்க எல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான பேசப்படக்கூடிய நபித்தோழர்கள். ஏன்னு கேட்டால், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய வீரர். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஈக்குவலாக வைக்கக்கூடிய ஒரு வீரராக இருந்தாங்க. இவர்களுடைய மனைவி அஸ்மா பின்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவை தான் இவங்க திருமணம் முடிச்சிருந்தாங்க. இதே நேரத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு நான் இறுதியில் இந்த மக்கா காபத்துல்லா எல்லாம் எப்படி எரிக்கப்பட்டுச்சுங்கிற சில செய்தி இருக்குது. அந்த வரலாறு சொல்லும்போது உங்களுக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் யார், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் யாருங்கிறது ரொம்ப தெளிவாகவே புரிந்துவிடும். ஆனால் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஜுபைர் இப்னு அவ்வாமுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவரும் நபித்தோழர். யாருன்னு கேட்டால், இவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஹிஜ்ரத்து செய்த நபித்தோழர்களுக்கு
முதலாக பிறந்த பிள்ளை இவங்க தான். இவங்க பிறக்க முன்னாடி மக்காவில் இருக்க மதீனாவில் இருந்த யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு பிள்ளை எல்லாம் பிறக்காது, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் சூனியம் வச்சுட்டோம், இந்த சூனியம் ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சஹாபாக்கள் நம்பினாங்க தானே அப்படிம்பாங்க. நீங்கள் சூனியத்துக்கு தாக்கம் இல்லைங்கிறீங்க, சஹாபாக்கள் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு நம்பினாங்க தானேம்பாங்க. அவங்க நம்பலைங்கிறதுக்கு ஆதாரமே புகாரில் இடம்பெறக்கூடிய இந்த செய்தி தான். எப்படி நம்பினாங்க? ஆரம்பத்தில் சஹாபாக்கள் நம்பினாங்க. எப்படி நம்பினாங்கன்னு கேட்டால், மக்கா மதீனாவில் இருந்த யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் சஹாபாக்களுக்கு முகம்மதுடைய ஆட்களுக்கு சூனியம் வச்சிருக்கிறோம், அவங்களில் யாருக்குமே புள்ள பிறக்காது என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அல்லாஹு தாலா இந்த செய்தியை அறிவிக்கிறதே அஸ்மா பின்த் அபீபக்கர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் அஸ்மா தான் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கணவர் ஏற்கனவே ஹிஜ்ரத் வந்துட்டாரு, கணவருக்கு பிறகுதான் மனைவி வர்றாங்க, நிறை மாத கர்ப்பிணியா வர்றாங்க. ஹிஜ்ரத்துனா சும்மா வரல, நிறை மாத கர்ப்பிணி, குழந்தை அந்தா கிடைச்சிரும் இந்தா கிடைச்சிரும் போது 500-600 கிலோமீட்டருக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வர்றாங்க. ஒரு பொம்பளை எப்படி இருக்கும்? நபி தோழியர்கள். அதுவும் இந்த காலத்தில் மாதிரி நல்ல குஷன் மெத்த போட்டு ஏசி வண்டிக்குள்ளேயே வந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஒட்டகத்தில் குதிரையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நிறை மாத கர்ப்பிணி அவங்க வந்தால் மதீனாவில் குபா பள்ளிவாசலை அந்த ஏரியாவை நெருங்கும் போது தான் அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, மதீனாவில் வச்சு தான் கிடைக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு சூனியம் வச்சுட்டோம், குழந்தையே கிடைக்காதுன்னு மக்கா மதீனாவில் இருந்தவங்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க யூதர்கள். சஹாபாக்களும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹு தாலா எனக்கு குழந்தையை தந்து அதை பொய்ப்பித்தான், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைய கொடுத்து இல்லை அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் நிரூபிக்கிறான். இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. யார் ரசூலுல்லாஹ்? பால் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, கொண்டு வந்து எனக்கு புள்ள கிடைச்சிருச்சு, இந்த புள்ளைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும் போது தான் அப்துல்லா என்று பேர் வைப்பார். அப்துல்லா இப்னு சுபைர், அவரோட பேர் அப்துல்லா தான். அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. தஹ்னீக்கு பண்ணி விடுவாங்க. ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு, அஜ்வா வகை ஈச்சப்பழத்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, அதனுடைய சாரை எச்சில எடுத்து ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைக்கு வச்சு விடுவாங்க. அது ஒரு சுன்னத்து. தகப்பனார் செய்யலாம், மௌலை மாற்ற தூக்கிட்டு போகாம தகப்பனார் செய்யணும், அல்ல தர்காவுக்கு தூக்கிட்டு கொண்டு போயிடக்கூடாது பிள்ளைய. குழந்தை பிறந்துருச்சா, நீங்கள் ஒரு சுவையான இனிப்பான ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு அதை எடுத்து அந்த பிள்ளைக்கு அப்படியே கொடுத்தா புள்ள விழுங்கினா அது பிள்ளைக்கு எஃபெக்ட் ஆயிரும். அது சப்பி அந்த மெண்டை ஒரு இதாக இருந்தால், உமிழ்நீராக இருந்தால் அது ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு அப்படி வைக்கிறது. அது சுன்னத்தும் கூட. ரசூலுல்லாஹ் அந்த தஹ்னீக்கை செஞ்சு விடுவாங்க, இவருக்கு தான் அதை செய்வாங்க, இந்த அப்துல்லா இப்னு சுபைருக்கு. ஆனால் இவரோட சோகம் என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய வரலாற்றில் கடைசியாக மரணிக்கிற 2 சஹாபாக்கள் யாருன்னு கேட்டால், அப்துல்லாஹ் இப்னு சுபைரும், அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹுடைய தாயார் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் கடைசியாக மௌத்தாகுவாங்க. மௌத்தாகும் போது அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 100 வயசு மௌத்தாகும் போது. அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் நடந்திருக்குங்கிறது தான் இந்த சம்பவங்களை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இஸ்லாமிய படைகளுக்குள்ள 3 சண்டையால் கஅபத்துல்லா தீ வைத்து எரிக்கப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல கஅபத்துல்லா, இந்த கஅபத்துல்லாவை நெருப்பு வச்சு எரிப்பாங்க சண்டையில். அந்த சண்டையில் இவர் மக்காவுக்குள்ளே தான் இருப்பார், அப்துல்லாஹ் இப்னு சுபைர். அப்துல்லாஹ் இப்னு சுபைரை கொல்லணுங்கிறதுக்காக, மக்காவுக்குள்ளே இருந்தால் கொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி தான் போய் இருந்தார். கொல்லுவாங்க. கொன்று இவர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்ன சொல்கிறது, சிலுவையில் அரைஞ்ச மாதிரி தூக்குல போட்டு தொங்க விட்டுருவாங்க. யாரை? ரசூலுல்லாஹ் தஹ்னீக்கு செய்த இந்த சஹாபியை தூக்குல தொங்க விட்டுருவாங்க. உடம்ப தூக்குல தொங்க விட்டு மக்களுக்கெல்லாம் காட்சிப்படுத்துறதுக்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு என்ன ஆர்டர் போடுவாங்கன்னா, இவரை கொண்டு போய் யூதர்களை அடக்குற மையவாட்டில் அடக்குங்க. இந்த ஆர்டர்லாம் யார் போடுறா தெரியுமா? எதிரிண்டா வேற எதிரி இல்லை, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் போட்டாங்க. அந்த நேரத்தில் தான் 100 வயசு அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு என்னை கொஞ்சம் கூட்டி கொண்டு, கண் தெரியாது அவங்களுக்கு, கூட்டி கொண்டு என் மகன் எங்கே இருக்கிறான்னு கொஞ்சம் காட்டுங்கன்னு போது கொண்டு காட்டுவாங்க. இப்படி தொட்டு பார்ப்பாரு, மகன் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. சஹாபி, இவங்களும் மூத்த சஹாபி, அவங்க மகன் சஹாபி. இந்த அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குடும்பம் இது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு குடும்பம்னா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னு அர்த்தம். அவ்வளவு நெருக்கமான குடும்பம். இப்படி தொட்டு பார்த்துட்டு இவரை கொஞ்சம் கீழே இறக்கித்தாங்க அப்படின்னு கீழே இறக்கி வைக்கிறாங்க. வைக்கும்போது பாடி இருக்கும்போது தான் அந்த நாட்டினுடைய மன்னர், எவன் இந்த யுத்தத்துக்கு காரணமாக இருந்தாலும் அவன் வர்றான். வந்து அஸ்மா ரலியல்லாஹு பேசும்போது, உன் மகன் செஞ்ச பிழையால் தான் அவரை நாங்கள் கொன்றோம் என்று சொல்லுவான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என் புள்ள யாருன்னு உனக்கு தெரியுமா? என் புள்ளோட ஹிஸ்ட்ரி உனக்கு தெரியுமா? மதீனாவாசிகளுக்கு முதலில் பிறந்த குழந்தை என்னுடைய குழந்தை, அவர்தான் இவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சில் தான் என் குழந்தையின் முதல் உணவாகியது. நான் பால் கூட கொடுக்கல.
அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இந்த குழந்தை எப்படியெல்லாம் இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமான்னு ஒரு பெரிய பட்டியலையே அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அது ஒரு உருக்கமான சம்பவம். அந்த இடத்துல அவங்க கொல்லப்பட்டு பிறகு தண்ட மகனை அவங்க பாடி எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா, மக்காவில் யூதர்களை புதைக்கிற மையவாடியில் புதைப்பாங்க. சஹாபிவர் புதைச்சிருவாங்க. தன்னந்தனி ஆளாக போய் பாடியை தோண்டி எடுத்து அவருடைய ஜனாசாவை எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போவாங்க. அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவில் கொண்டு போய் இன்றைக்கு அவங்களுடைய ஜனாசா எங்கே அடக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகத்தினுடைய ஜனாசா அடக்கப்பட்டிருக்கா இல்லையா மஸ்ஜித் நபவிக்குள்ள, அந்த வளாகத்துக்குள்ளே தான் இவருடைய ஜனாசா இருக்குது. இப்போ அல்லாஹ் அது பெரிய கண்ணியமண்ட கொடுத்தான். அவங்க அப்படி செஞ்சாலும் அந்த வரலாறை சொல்லும் போது அதில் இடையில என்னெல்லாம் நடந்ததுங்கிறது வரும். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய தகப்பனார் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள் யுத்த காலத்தில் பத்ரில் கலந்து கொண்டார்கள். பிற்காலத்தில் எருமூக் யுத்தத்திலையும் கலந்து கொண்டார்கள். பத்ரில் கலந்து கொண்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா, என்னுடைய தகப்பனாருக்கு முதுகுல 2 காயங்கள் இருந்தது. வெட்டு காயம், பெரிய வெட்டு காயம் 2 காயம்னா அப்படி கோடு கிடையாது. அந்த காயம் ஓட்டையாகவே இருந்தது முதுகுல. அந்த ஓட்டைக்குள்ள நான் கைகளை போட்டு இப்படி விளையாடுவேன் அப்படிங்கிறாரு. முதுகுல இருக்குது காயம், எங்க வாப்பாக்கு காயம் இருந்தது. அந்த காயத்துக்குள்ள நான் இப்படி முதுகுக்குள்ள கையை, நான் சின்ன பிள்ளை கையை விட்டு விட்டு இப்படி வாப்பாட முதுகுல விளையாடுவேன்னா, அவ்வளவு பெரிய காயம் என்னுடைய தகப்பனாருக்கு இருந்தது என்கிற செய்தியை அவர் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்னன்னா, இது பத்ரில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு காயம். ஏன்னா கடுமையாக போராடிய ஒரு நபித்தோழர். இந்த நேரத்தில் பத்ரு களத்தில் நிற்கும் போது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பத்ரு போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, சஹாபாக்களே தயாராக இருங்கள், இதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜிப்ரீல் போர் தளவாடங்களோடு குதிரையின் அந்த இந்த பகுதி கடிவாளம் இருக்குதா இல்லையா, குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஜிப்ரீல் இறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்மா இல்லை, 1000 மலக்குமாரோடு இறங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் எப்படி உதவியை கொடுக்குறான்னா, அவங்க எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க, இவங்க வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க. 1000 மலக்குமாரோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நேத்து பார்த்தோமா இல்லையா, ரசூலுல்லாஹ் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, தோல்ல இருந்த துண்டு கீழே விழும் என்கிறதெல்லாம் பார்த்தோமா இல்லையா. அந்த துஆ கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மலக்குமார் ஜிப்ரீல் வந்திருக்கிறார், ஜிப்ரீலுடைய உதவி நமக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த பத்ரு யுத்தத்தில் என்ன எல்லாம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, பத்ரு போரில் இணை வைப்பாளர் ஒருவரை ஒரு முஸ்லீம் துரத்தி கொண்டு சென்றார். யுத்தத்தில் சண்டை நடக்குது, ஒரு காவிர் ஓடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு முஸ்லீம் விரட்டிக்கிட்டு போறார் அவரை கொல்றதுக்கு. விரட்டி கொண்டு போகும்போது அந்த நான் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய சாட்டை சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு பெரிய சாட்டை ஒன்று எடுத்து இப்படி ஓங்கி அடிச்சா சலாருன்னு எப்படி சத்தம் கேட்குமோ அது மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் நான் சாட்டையால் அடிக்கலை. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சாட்டையால் அடிக்கலை, ஆனால் பெரிய ஒரு சத்தம் கேட்குது, சாட்டையால் அடிக்கிற சத்தம் கேட்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவசரமா போன்னு குதிரைக்கு சொல்ற சத்தம் கேட்கிறது, வாய்ஸ் கேட்குது, யாரோ ஒருத்தர் சொல்றது கேட்குது. யுத்த காலத்தில் எனக்கு யாருங்கிறதெல்லாம் அனுமானிக்க முடியல. ஆனால் திடீரென்று போய்கொண்டிருக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், எனக்கு முன்னால் போன இணை வைப்பாளர் மல்லாந்து விழுந்தார். இப்படி போறாரு, ஒரு அடி விழுகுது சலாருன்னு, முன்னாடி போனவன் பல்லாரண்டு கீழே விழுறாரு. இவர் என்ன பார்க்குறாரு, நம்ம அடிக்கவே இல்லையே, நம்ம அடிக்காம இந்த கீழே விழுந்துட்டானே என்று உடனே இறங்கி போய் அந்த விழுந்தவரை முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்க்கும்போது முகத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், பெரிய ஒரு சாட்டையால் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு மூக்குல எல்லாம் மிகப்பெரிய காயத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டால், அந்த அன்சாரி தோழர், இவர் மதீனாக்காரர், உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி வந்து, யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படி போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனால் நான் சத்தம் போடலை, சலாருன்னு ஒரு அடி சத்தம் கேட்டுது, நான் அடிக்கவும் இல்லை, ஆனால் முன்னுக்கு போனேன் திடீர்னு விழுந்துட்டாப்ல, நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல, நான் ஒன்றுமே செய்யலடா, நீ விழுந்துட்டியடாண்டு, அது மாதிரி விழுகிறாரு, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு விளங்கலை அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னது உண்மை, அது வேறு யாரும் அல்ல, அல்லாஹ்விடம் இருந்து 3வது வானத்திலிருந்து நமக்கு உதவி வந்திருக்கிறது, மலக்குமார் வந்து இறங்கி இருக்கிறாங்கிறத இதனூடாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 70 காபிர்களை கொல்லுகிறார்கள், 70 காபிர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த பத்ர் யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாரு, மதீனாவாசிகளுடைய தலைவர். நேற்றே பார்த்தோம், ரசூலுல்லாஹ்வை சுற்றி வளைச்சு பாதுகாப்புக்கு நிற்பாங்க, இவங்க தான்.
இந்த சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உம்ராவுக்கு போகிறாங்க. எப்போன்னா பத்ருக்கு முன்னுக்கு இது நடக்குது, பத்ருக்கு முன்னுக்கு நடக்குது. உம்ராவுக்கு போகிறாங்க. உம்ராவுக்கு போனால் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா உமையத் இப்னு ஹலஃப், அபூ சஃப்வான் என்கிற உமையத் இப்னு ஹலஃப், உமையா என்கிற உமையத் இப்னு ஹலஃபுடைய வீட்டில் தான் தங்குறாங்க. இந்த உமையத் இப்னு ஹலஃபுக்கும் இவருக்கும் ஒரு எக்ரிமெண்ட் இருந்துச்சு. என்ன எக்ரிமெண்ட்டுண்டா, பிஸ்னஸில் இவங்க பார்ட்னர். மக்காவில் இருக்கிற என்னுடைய உறவுகளையும் என்னுடைய சொத்துக்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும், மதீனாவில் இருக்கிற உங்கள் உறவுகளையும் உங்கள் சொத்துக்களையும் நான் பாதுகாத்துக்கிறேன். இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுத்தில் போட்டுக்கொள்வாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் எங்கள் 2 பேருக்கு மத்தியில் இருந்தது. அதனால் மக்காவுக்கு போனால் எங்கே தங்குவீங்கன்னு கேட்டால் உமையத் இப்னு ஹலஃபோட வீட்டில் தங்குவேன், அவர் என் பிஸ்னஸ் பார்ட்னர் தான். இவர் போய் தங்குறாரு. தங்கிட்டு இப்போ உம்ராவுக்கு போய் கஅபாவை தவாப் செய்யணும்ல, தவாப் செய்யணும் போது உமையத் இப்னு ஹலஃப் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பொறுங்க, ஒரு நல்ல உச்சி வெயில் அடிக்கிற மாதிரி டைமில் பேசாமல் போய் சத்தபத்தம் இல்லாமல் தவாப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே செம்ம அடி விழுந்துக்கிட்டு இருக்குது. கஅபாவுக்கு போய் நீங்கள் தவாஃப்னு முஸ்லீம்ட்டு யாராவது போனால் அடி விழுகிற டைம். மக்காவில் இது நடக்குது, பத்ருக்கு முன்னாடி. ஆனால் ரசூல் தான் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன தைரியத்தில் வர்றாருன்னா, இவர் மதீனாவினுடைய தலைவர், இவர் அந்த தைரியத்தில் தான் வர்றாரு. நீங்கள் அமைதியாக போய் யாரும் இல்லாத டைமில் தவாஃப் பண்ணுங்க கஅபாவென்று சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத அமைதியான நேரத்தில் இவர் போய் தவாஃப் பண்ணுறாரு. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப், உச்சி வெயில் அடிக்குது. இப்போ இருக்கிற கஅபாவை நீங்கள் கற்பனை பண்ணி கொள்ளக்கூடாது. பழைய கஅபா ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி பழங்கால கஅபாவை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற கஅபா இப்போ இப்படி நீங்கள் சமதர மாதிரி உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். பழைய கஅபா அப்படி இல்லை, ஒரு குழிக்குள்ளே தான் இருக்கும். சுற்றி வர கல் மலைகள், முழுவதும் மலைகளால் சூழப்பட்டு அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, ஃபோட்டோவில் பார்த்தா நடுவில் அந்த கஅபா இருக்கும். சுற்றி வர கட்டிடங்கள் இப்போ இருக்குதுல்ல, கட்டிடம் இருந்த இடத்துல எல்லாம் எது இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி உம்ராக்கு போனவங்களுக்கு, ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும். அது அப்படி தான் இருந்துச்சு. அந்த கஅபாவில் தவாஃப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். தவாஃப் செய்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்கிறான்னா, திடீர்னு அபூ ஜஹல் வந்துட்டான். அபூ ஜஹல் வந்து கேட்குறான், நீங்கள் யாருன்னு கேட்குறான். கேட்கும்போது இவங்க அசாட்ட சொல்கிறான், நான் சாத் இப்னு முஆத் அப்படிங்கிறாங்க. சாத் இப்னு முஆதா, நீங்கள் தான் எங்கள் ஊரில் இருந்து ஓடி வந்த முகமதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீல்ல கேட்குறான். பரம்பரை கோபம் இருக்குதுல்ல. இப்போ அவன் கேட்குறான், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்கே வச்சுட்டு இங்கே வந்து கஅபாவை அசால்ட்டாக நீங்கள் தவாஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? எங்களுடைய எதிரிக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. கொடுத்து வச்சுட்டு எங்கள் ஊருக்கே வந்து கெத்தா நீங்கள் தவாஃப் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஆமாம் தவாஃப் பண்ணுவேன், அதுக்கு என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா இவர் அபூ ஜஹலுக்கு சளைத்த ஒரு ஆள் அல்ல, ஒண்டி கொண்டு நிற்கிற ஒரு ஆள். மதீனாவினுடைய, இவன் மக்காட தலைவர், அவர் மதீனாட தலைவர், ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவர் அவர். அதனால தான் பத்ர் யுத்தத்தில் என்ன சொல்லுவாங்க எதிரிகள், மதீனா மக்கள் யுத்தத்துக்கு ஆரம்பத்தில் வரும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு ஈக்குவலான ஆக்கள் தான், உங்களோட சண்டை பிடிப்பதற்கு தகுதியான ஆக்கள் தான், ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை இல்லை, அதனால மக்காக்காரனை வர சொல்லுங்கன்னாங்க. அவ்வளோ ஈக்குவலான ஒரு ஆள் இவர். உடனே கேட்கும்போது, ஆமாம் நான் தவாஃப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு பிறகு 2 பேருக்குமே வாய் தர்க்கமாகுது. கடுமையாக வாயில் பேச்சுவார்த்தை முத்தி கொண்டு போகிறது. போகும்போது இந்த உமையத் இப்னு ஹலஃப் பக்கத்தில் இருந்துக்கிட்டு, ஏங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, அவர் ஊர் தலைவர் அப்படிங்கிறாரு. அவர் தான் மக்காவுக்கு தலைவர், எங்கள் தலைவரோட சத்தம் போட்டு பேசக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. ஆனால் இவர் விட்டுறாருல்ல, ஒண்டி கொண்டி அபூ ஜஹலோட கடுமையான சண்டை பிடித்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த இவர் சொல்கிறாரு, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு நீ தவாஃப் பண்ண விடலைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு கேட்டால், நீ வந்து ஷாமுக்கு போகிற வழியெல்லாம் மறப்பேனுங்கிறாரு. மறப்பேன்னா என்ன, பொருளாதார தடை விதிப்பேனுங்கிறாரு. ஏன்னா நீங்கள் மக்காங்கிற ஒரு நாடு, மக்காவில் எதுக்குமே உற்பத்தி இல்லை. மக்காவில் இன்னைக்கு போனாலும் பலாக்கா கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு, அது வேறு. மக்காவுக்கு போய் திடீர்னு வரக்காண்டு சாப்பிடணுமெண்டா கிடைக்கும் உங்களுக்கு, ஆனால் வரக்காங்க உற்பத்தி ஆகாது. அங்கே எதுக்குமே உற்பத்தி ஆகாது, கல் படாரங்கள் நிறைந்த ஒரு பூமி அது மக்கா என்பது. மக்காவுக்கு வெளியில் அங்கங்கே தான் எல்லா விளைச்சல்களும் இருக்கும். மதீனாங்கிறது பேரிச்ச மரங்கள் நிறைந்து வளரக்கூடிய ஒரு பகுதி அது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிஸ்னஸுக்கு எங்கே போகணும், ஷாமுக்கு தானே போகணும். ஷாமுக்கு போகணும்னா எப்படி போவீங்க, மதீனாவை தாண்டி தான் போவீங்க, எங்கள் ஊரை தாண்டி போக விட காலை விட்டு பார்த்துக்கங்கிறாரு. இந்த ஏரியாவால் போயிடக்கூடாது, போவியா தடை விதிப்பேங்கிறார். பொருளாதார தடை விதிச்சா என்ன செய்ய முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு கடுமையாக இன்னும் பேச்சு முத்திக்கொண்டே போகும்போது இந்த உமையத் இப்னு ஹலஃப் என்ன செய்கிறாருன்னா, திரும்ப கொஞ்சம் பேசாதீங்க, அமைதியாக பேசுங்கன்னு கேட்டுக்கிறாரு. இப்போ சண்டை யாரோட, அபூ ஜஹலோட. பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னா கடைசியில் கோவம் வந்து, நீ வாயை பற்றிக்கிட்டீன்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு
இந்த சத்தம் போடாதீங்க, மெதுவாக பேசுங்க மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே சொல்றாரு, கோவம் வந்து, இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உன்னை கொல்லுவேன்னு அப்படின்ட்டாரு. இது சின்ன விஷயமா இது? நம்ம ஏன் வாயை பத்திக்கிட்டு இருன்னு சொல்லுவோம். இவர் சாதி இப்னு முஆத்னு சொல்றாருன்னா இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் உன்னை கொல்லுவேன்னு இருக்காங்க. உடனே அந்த ஆள் பதறி போய், என்ன ரசூலுல்லாஹ் கொல்லுவேன்னு சொன்னாங்களா? ஆமா கொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு திருப்பி சண்டையை பிடிக்கிறாரு. அபூஜஹலோட சண்டை போகுது, உன்னை கொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க போ அப்படின்ட்டாங்க. சொன்னதோட இந்த ஆள் பத்தறிக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடி போய், என்ன இவருக்கு ஏன் ஓடினாருங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஓட்டி போய் மனைவிட்டு சொல்றாரு, என்ன நடந்துச்சு தெரியுமா, மதீனாவுல இருந்து என்ன கூட்டாளி வந்தார் தெரியுமா? ஆமா வந்தாரு. என்ன பதறிக்கிட்டு வாரீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு செய்தி சொன்னாரு. என்ன செய்தி சொன்னாரு? அந்த செய்தி உண்மை மட்டும்தானுங்கிறாரு. ஏன் அடிச்சு உமையத் இப்னு கலப் சொல்றாரு, அது உண்மைதான். ஏன் சொல்றாருன்னா, முகமது பொய் சொல்ல மாட்டாரு, ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டாங்கிறது. அதனால தானே அல்லாஹ் மீனா சாதிக்கின்றாங்க. ஊர மக்கா காவிர்கள் கொடுத்த பட்டம் தானே நம்பிக்கைக்குரிய ஒரு உண்மையாளர்லாம். முகமது பொய் சொல்ல மாட்டாரு, என்ன கொல்லுவன்னு சொல்லியிருக்கிறாராம். உடனே அந்த அம்மாவும் சொல்லுது, அப்படின்னா உண்மையாவே உங்களை கொல்லுவாரு, ஏன்னா முகமது பொய் சொல்ல மாட்டாரு, உங்களை கொல்லுவாரு. அது பெரிய ஒரு பதட்டமாக உமையத் இப்னு கலஃபுக்கு ஆகிவிடுகிறது. அப்போ என்ன செய்யறாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு யுத்தத்துக்கு பத்ருக்கு கிளம்புறாங்கல்ல, கிளம்பும் போது எல்லாரும் வாங்க, எல்லாரும் வீட்டுல இருந்து வாங்கண்டக்கல, உமையத் இப்னு கலஃப் மட்டும் கொஞ்சம் ஒளிஞ்சு திரியிறாப்புல. ஏன்னா தெரியும் நமக்கு ஏற்கனவே ரிசல்ட் கிடைச்சிட்டு, நம்ம போனோம்னா சங்க ஊத போறாங்க, அதனால நம்ம சங்கூதுற சத்தம் கேட்காம இருக்கணும்னா அங்க போகாம இருக்கணும் அப்படின்னு முடியல. கொஞ்சம் பின்வாங்கி நிக்கிறாரு. இதுல மனைவி வேற, யோ போய்க்கி தொலைச்சிடாத, போனா அவ்வளவுதான், நம்ம தாலி அருந்துரு அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, நீ சாகுவ என்று அவ வேற சொல்லிக்கிட்டு இருந்தா. இவருக்கு எப்படி இருக்கு, நீ வேற சும்மா இருடி, நானே சாகுவேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ வேற பயம் காட்டிக்கிட்டு இருக்கிறியே. இந்த மாதிரி நிலைமையில மன உளைச்சல் இருக்கும்போது அபூஜஹலே தேடி வந்துட்டான். உமையா என்ன வரலையா நீங்க அப்படின்னு சொல்லி உமையாவினுடைய வீட்டுக்கு அபூஜஹல் தேடி வந்து சொல்றான், இந்த முகம்மது இப்படி சொன்னாருன்னு சாதி இப்னு முஆத் சொன்னதுனால நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, நீங்க யாரு தெரியுமா? அவன் சொல்றான், மக்கா பள்ளத்தாக்குல தலைவர்களில் ஒரு தலைவர், நீங்க பயப்படலாமா? இப்படி உசுப்பேத்தி உடக்கல அவனும் நம்ம பெரிய தலைவர்ல, முகம்மது சொன்னது உண்மைதான், ஆனாலும் நம்ம பெரிய தலைவர்ல அப்படிங்கிறான். உண்மைதான், நம்ம சத்ருவன் தான், ஆனாலும் நம்ம பெரிய தலைவர், சாகாமல் விருப்பம்ல, இப்படி உசுப்பேத்துறான். நீ இதுக்கெல்லாம் பயப்படலாமாப்பா, நீ வந்து ஒண்ணுமில்லை, அவனுக்கு பயம் இருக்குல்ல, ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வாங்குறான். இப்படி கூப்பிட்டாலே ரொம்ப யோசிக்கணும். அந்த அல்லாண்டு வராம இருக்கிறான், விட்டு போடு, ஏதாவது நலவு இருக்கும்ட்டு போயிடணும். இல்ல வாங்கன்னு தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க. அது மாதிரி வாங்கன்னு கூப்பிட்டு கடைசியில் சொல்றான், நீ முழுசா எல்லாம் வர தேவைப்பா, ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் வந்துட்டு போ, சாகு 2 முடிவானதுக்கு பிறகு நீ ஒரு நாள் போனாலும் சாகுதான் உனக்கு. அப்ப இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, போவாத, போனா செத்துருவ இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வராட்டி கௌரவம் போயிரும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் என்ன முடிவு எடுக்கிறான்னு கேட்டா, நம்ம வந்து போவோம், ஒரு 2 நாள்ல வந்துடுறது அப்படின்னு முடிவு எடுத்துட்டு உமையா மக்காவுக்கு கிளம்பி வந்தார். இப்ப பத்ர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, யுத்தம் கடுமையான யுத்தம் நடக்குதுல்ல, நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்புக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா இவருடைய ஒப்பந்த பிரகாரம் இவருக்கு என்ன கடமைன்னா, உமையத் இப்னு கலஃபை பாதுகாக்கிறது இவரோட கடமை, ரசூலுல்லாஹ்வையும் பாதுகாக்கணும். எப்படி ஒரு இக்கட்டு பாத்தீங்களா, அல்லாஹ்வோட தூதரையும் பாதுகாக்கணும், அல்லாஹ்வோட தூதரை கொல்ல வந்தவனையும் பாதுகாக்கணும், 2யும் ஒரே நேரத்தில் செய்யணும். உடனே கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உமையத் இப்னு கலஃபை கூட்டிக்கிட்டு, தொலைஞ்சி நீ வேற வந்து சேர்ந்துட்ட வாயான்னு சொல்லி உன்னை பாதுகாக்கணும்னு கூட்டிக்கிட்டு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, மணல் திட்டா இருக்கும் இந்த பத்ர்ல, அதுல ஓடிக்கிட்டு இருக்கா, பாலைவனம் தானே, ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஓடினா இந்த ஆளுக்கு ஓடவும் முடியல, இந்த ஆள் நல்ல கொழுத்து பெருத்த ஒரு ஆள். இந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, உமையத் இப்னு கலஃப் நல்ல உடம்பு கொழுத்தவர், நடக்க ஓடையெல்லாம் முடியல. இவர் மெதுவா இழுத்து போறாரு. இங்க வாங்கன்னு இழுத்துக்கிட்டு ஓடும்போது யாரும் கண்டுருவாங்க, யாரும் கண்டக்கூடாதுன்னா ஓடுறாரு. யாரு காணக்கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த ஆள் காண்றாரு. யாரு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவருடைய அடிமைதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்காவுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமையா வச்சிருந்து அவ்வளவு கொடுமை பண்ணினது யாரு, இவன் தான். குழந்தை பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி கொடுத்துருவான். என்ன செய்வான்னா, நம்ம நினைக்கிறோம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தியாகம் எல்லாம் இருக்குதுல்ல, பாய் ஈச்ச ஓலையில செஞ்ச பாய் இருக்குதுல்லங்க, இந்த பாய் வந்து பிளாஸ்டிக், ஈச்ச ஓலையில செஞ்ச பாயில படுக்க வச்சு சுத்துவாங்க. இப்படி ரோல்ஸை சுத்துவோம்ல, அது மாதிரி சுத்துவாங்க. இப்படி சுத்தி நெருப்புல காய்ச்செடுப்பாங்க அவரை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு கிடைச்ச மார்க்கம் சும்மா கிடைக்கல,
இந்த மார்க்கத்தில் பெருமதியை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, சாதாரணமாக கிடைக்கல. அப்பவும் என்ன செய்வார்னா அஹதுன் 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 அப்படிம்பாரு. அதை சொல்லக்கூடாதுன்னு தான் செய்கிறாங்க. குழந்தை கழுத்தில் என்ன செய்வாங்கன்னா கவுத்தை மாட்டி விட்டு இவர் பிடிச்சிக்கிடுவார், இப்படி கழுத்து இறுகும், கவுத்தை பிடிச்சிக்கிடுவார். என்ன செய்வாங்கன்னா வெறும் மேலோட அடிமை தானே, உடம்புல ஒட்டு துணி மட்டும்தான் இருக்கும். குழந்தைகளை கையில் கொடுத்துருவாங்க, அவங்க இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க, குதிரையில் கட்டி அதில் கட்டி இதில் கட்டி இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளால் அப்படி வாழ முடியுமா? இந்த சாதாரண இந்த தார் ரோட்டில் இழுத்துக்கிட்டு போனால் தாங்குவீங்களா? நீங்கள் யாராவது தாங்க முடியுமா? நான் தாங்குவேனா? நீங்கள் தாங்குவீங்களா? ஆனால் அவரை எதில் இழுத்துக்கிட்டு ஓடுவாங்க? நாம் இப்போ காணாமல் இருக்கிற மக்காவினுடைய கருங்கற்பாறை இருக்குதுல்ல, ஒரு 5-6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு மக்காவுக்கு போனவங்களுக்கு கொஞ்சம் அதை பார்த்துருக்கலாம். அந்த கருங்கற்பாறை எப்படி இருக்கும்? இப்போ மக்காவில் அந்த உயர்ந்த பகுதி கீழே தாழ்ந்த பகுதியெல்லாம் ஆக்கி வச்சிருக்கானே, எல்லாமே கருங்கற்பாறைகளை அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கட்டினது. அந்த மக்காவை விட்டு நீங்கள் அடுத்த பக்கம் ஆயிஷா மஸ்குக்கு போகிற வழி, அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கற்பாறைகளை தோண்டி தான் வாசலெல்லாம் உண்டாக்கி இருக்கிறான். அந்த கருங்கற்பாறைகளில் விளையாட்டு பொம்மை மாதிரி இழுத்துக்கிட்டு போவாங்க. யார் இதுக்கு காரணம்? உமையத் இப்னு கலஃப். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் இவரை மீட்டெடுத்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு மீட்டெடுத்து காப்பாற்றி விட்டாங்க. இவர் ஹிஜ்ரத் வந்துட்டார். ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லாரும் பத்ரு பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்க போகிறோம்னு ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கும்போது பிலால் ரலியல்லாஹு பதட்டம் எல்லாம் இல்லை, எதிர்பார்ப்பு. எங்கே அவன் வரட்டும் அப்படின்னு நிற்கிறாங்க. யார்? உமையத் இப்னு கலஃப் வரணும், அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி இவர் யாரு பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வாயா வாயாண்டு கூட்டிக்கிட்டு ஒழிச்சுக்கிட்டு ஓடினாரோ, ஓடும் போது பார்த்துடுறாரு பிலால் ரலியல்லாஹு. பார்த்ததோட பிலால் ரலியல்லாஹுக்கு இரு வர்றேன்னு சொல்லி ஓட்டி போறாங்க மதீனா சஹாபாக்கிட்ட. சஹாபாக்களை, நண்பர்களே, என்னை வதை செய்தவன் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறான், வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. அப்ப இவர் விரட்டிக்கிட்டே போறாரு, அவங்களும் ஓடிக்கொண்டே போறாங்க. அவருக்கு என்ன காப்பாற்றணும் தேவைன்னா ஒப்பந்தத்தை காப்பாற்றணும். அதுக்காகத்தான் அவர் உமையாவை காப்பாற்றுறதுக்கு நினைக்கிறாரு. ஓடி ஓடி போனால் அவருக்கு அந்த உடம்பு பலத்தால் ஓட முடியலை. ஒரு கட்டத்தில் எனக்கு இதனால் முடியலை, நம்ம என்ன சொல்லுவோம், முடியலைன்னா செத்து போ மூதேவி, சாம தாக்கு பிடிக்கணும்னா ஓடணும், நீ முடியலை. உடனே சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா அப்புறம் மல்லாக்க படு அப்படிங்கிறாங்க. மல்லாக்க அவன் படுத்ததுக்கு பிறகு உமையாவுக்கு மேலே இவர் படுத்துடுறாரு. என்னை வெட்டிட்டு அவரை வெட்டுங்க, நம்ம சொல்லுவோம்ல என்னை தாண்டி தான் நீங்கள் போகணும்னு. அவனுக்கு மேலே அவன் பெரிய கொளுத்தாள், இவர் பஞ்சு மெத்த மாதிரி அதுக்கு மேலே உளுந்து படுத்துடுறாரு. படுத்துட்டு என்ன வெட்டிட்டு வெட்டுங்க அப்படின்னாங்க. நாங்கள் எதுக்கு உங்களை வெட்டணும்? அவங்க வெட்டலை, குத்தினாங்க. ஏன்னா அவன் பெரிய கொளுத்தவன் தானே. கீழால வயிற்றுக்கு ஒரு குத்தி முடிய பெலூன் வெடிச்ச மாதிரி இருந்திருக்கும். வயிறு குத்துப்பட்டு முடிய என்ன செய்ய ஒரு சொருகு சொருகிட்டு, ஆனாலும் அதில் ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா முடியல, ஒரு வெட்டத்தான் வரும்னு சொல்லி ஒரு வெட்டினாங்க. சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு காலை பிடிக்கு இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போதே காலை தூக்கி காட்டுவார். அன்னைக்கு வெட்டின வெட்டு தான் நமக்கு இது, அன்னைக்கு விழுந்தது தான். ஏன்னா இவரை வெட்டவும் கூடாது, அவனை கொல்லவும் வேணும், ரெண்டு நடக்கணும். கீழால குத்தி கொன்றார்கள் அவனை. என்ன காரணம்னா அவனைத்தான் இவர் தேடிக்கிட்டு இருந்தார். எனக்கு இவ்வளவு பண்ணினியல்ல, ஒன்று நான் பார்த்துக்கிறேன் இருந்தாங்க. உமையத் இப்னு கலஃப் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே பத்ர் போரிலே கொல்லப்படுகிறார். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த உமையத் இப்னு கலஃப் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அடுத்ததாக என்ன நடக்குது? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மக்கா வாசிகள் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் தெரியுமா என்கிறத சொல்லும்போது, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் தொழுது கொண்டிருக்கிறாங்க. காபாவுக்கு பக்கத்தில் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு மக்கா முஸ்ரிக் வர்றான். வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், முகம்மது தொழுகிறார். இந்த முகம்மதுக்கு மேலாக அசிங்கங்களை கொண்டு வந்து போட்டு அவரை அவமானப்படுத்துவது யார் என்ற ஒரு போட்டி. ரசூலுல்லாவை அசிங்கப்படுத்தணுமா, யார் அசிங்கப்படுத்த இயலும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கும் போது, நான் அசிங்கப்படுத்துறேன் ஒரு ஆள் என்ன செய்யறான்னு கேட்டால், போய் ஒரு ஒட்டகம், அறுத்த ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல்கள், இதை பல ஹதீஸ்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஹதீஸில் இருக்குது, வரலாறுல ஹதீஸில் இருக்குது. அழுகிய குடல்களை எல்லாம், இந்த குடல் எப்படின்னு கேட்டால் அந்த அப்படி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் எல்லா குடல்களும் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணவும் முடியும், யூஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியும். ஒரு பேக் மாதிரி இப்படி தான் அது அந்த வயிற்று பகுதி இருக்கும். அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து நபிகள் நாயகம் சுஜூதில் இருக்கிறார்கள், ரசூலுல்லாவுடைய கழுத்துக்கு மேலால் வைத்து விட்டான். நீங்கள் சுஜூதில் இருக்கும்போது ஒரு 50 கிலோ மூட்டையை கொண்டாந்து கழுத்தில் வச்சு அவங்களால தாங்க முடியுமா? எப்படி இருக்கு? எந்திரிக்க முடியுமா? ரசூலுல்லாவால் எந்திரிக்க முடியலை. என்ன ஆகுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருக்கிறாங்க, தட்டுமாறி கொண்டு இருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்றே ரசூலுல்லாவுக்கு தெரியல. அவ்வளவுக்கு பெரிய பாரத்தை கொண்டாந்து, அது அசிங்கம், பாரம் மட்டும் இல்லை, கடுமையான நாத்தம் அடிக்குது, அசிங்கத்தை கொண்டாந்து
அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலே போடுறாங்க. ஒன்றுமே அப்போ யாருமே இருக்கலை. உடனே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இது சொல்லப்படுது. அப்போ சின்ன பிள்ளை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, உங்களோட வாப்பாக்கு இப்படி நடக்குதுன்னு முடிய அழுது கொண்டு ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ரசூலுல்லாஹ் மேலே இருந்த அந்த அசிங்கங்களை எல்லாம் தண்ட கையால் தன்னுடைய தகப்பனார் அழுது கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனார் மேலே இருந்த அசிங்கங்களை எல்லாம் எடுத்து வீசுகிறார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், ஃபாத்திமா என்றால் நான், நான் என்றால் ஃபாத்திமா. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, அந்த உருவமைப்பில் அவங்க பொம்பளையா இருப்பாங்க, இவங்க ஆணாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழுது கொண்டு ரசூலுல்லாஹ் சகராத்துடைய நிலைமையில் இருப்பாங்க. அழுது கொண்டு ஃபாத்திமா வருவார். இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், ஃபாத்திமாவினுடைய நடையை பார்த்தேன், நபிகள் நாயகம் நடந்து வருவதை போன்றே இருந்தது. அழுது கொண்டு வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காதை கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடிய அழுது கொண்டு போகிறார்கள். போகிற ஃபாத்திமாவை திருப்பி கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், இங்கே வாங்க. திரும்ப கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அழுகையெல்லாம் நிப்பாட்டி சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு மெதுவாக போகிறாங்க. அப்போவே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இது ஒரு இக்கண்ணாவாக இருக்குது. என்னென்னா, என்ன வந்தாங்க, அழுதுகிட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் எதையோ சொன்னாங்க, அழுதுகிட்டு போனாங்க, திருப்பி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எதையோ சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டு போனாங்களே. 6 மாதத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பிறகு ஃபாத்திமாட்ட தேடி போய், அது அவள் ஒரு பெண்கள்கிட்ட அப்படி ஒரு குணம் இருக்கும். ஏன்னா அது எப்போ அது நடந்து அது கேட்க வேணும். உங்களை சந்திக்கும் வரைக்கும் தான் நான் இருந்தேன் அப்படின்ட்டு கேட்பா. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தோம், வாட்ஸ்அப்லேயாவது ஒரு மெசேஜ் போடணும், வாரம் உங்கள் நம்பர் இருக்குல்ல, இன்றைய தாங்க அன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நினச்சா அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி 6 மாதத்துக்கு பிறகு இது என்னம்மான்னு ஃபாத்திமாட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தேன். என்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அருகாமையில் அழைத்து தான் மரணிக்கப் போகிறேன் என்கிற செய்தியை சொன்னார்கள். அதுதான் அழுது கொண்டு நான் போனேன். அப்போ திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்களே, அமைதியாக போனீங்களே. மீண்டும் என்னை அழைத்தார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள் என்றால், நான் மரணித்ததற்கு பிறகு முதலில் என்னை சந்திக்க இருப்பவர் நீங்கள் தான் என்று சொன்னார்கள். அதனால் தான் சிரித்து கொண்டே போனேன். மரணத்தை சந்திக்கிறதுக்கு எவ்வளோ விருப்பம் பார்த்தீங்களா? என்ன சந்திக்க இருக்கிறீங்க நீங்கள் தான்னா, எங்கே சந்திக்க இருக்கிறீங்க? எங்களோட குடும்பத்தில் நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஃபாத்திமா நீங்கள் தான் முதல்ல மௌத்தாகுவீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை கேட்டு முடியத்தான் என்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தாலும் நான் அவரை சந்திக்கிற அளவுக்கு நான் சீக்கிரமாக மரணித்து விடுவேன். அந்த மரணத்தை சந்திக்கிற சந்தோஷம் அதில் தான் அவங்க போகிறாங்க. நான் ஃபாத்திமாவும் ரசூலுல்லாவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணத்தில் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார். அவங்க தான் ஓடி வந்து இந்த அசிங்கங்களை எல்லாம் எடுத்து அழுது எடுக்கிறாங்க. என் தகப்பனாரை போட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஊரே திரண்டு ஒருத்தருக்கு இப்படி அநியாயம் பண்ணும்போது ஒரு குழந்தை எப்படி அதை அணுகும் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எங்களோட வாப்பாக்கு இப்படி செய்றீங்களே, எங்களோட வாப்பாவை அசிங்கப்படுத்துறீங்களே, எங்களோட வாப்பாக்கு அடிக்கிறீங்களே, எங்களோட வாப்பாக்கு ஏசுறீங்களே அப்படின்னு சொல்லி எந்த குழந்தையும் தாங்காது, எடுத்து வீசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக எழுப்புகிறார்கள். எடுத்து வீசிட்டு ஃபாத்திமா கடுமையாக திட்டுகிறார்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்பி உட்கார்ந்து கையேந்துறாங்க. யா அல்லாஹ், மக்கத்து குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள், மக்கத்து குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள், மக்கத்து குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு 3 முறை சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்றை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். மக்காவில் காபாவுக்கு அருகாமல் இந்த அநியாயம் நடந்த அடுத்த நிமிஷம் ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள அத்தனை பேரும் அவர்கள் நிற்கிறான். அம்ர் இப்னு ஹிஷாமை நீயே பார்த்துக்கொள் இறைவா, உத்பத் இப்னு ரபியாவை நீயே பார்த்துக்கொள், ஷைபத் இப்னு ரபியாவை பார்த்துக்கொள், வலீத் இப்னு உக்பாவை பார்த்துக்கொள், உமையத் இப்னு ஹலஃபை பார்த்துக்கொள், உக்பத் இப்னு அபி முஹைத்தை பார்த்துக்கொள், அதாவது உமாரத் இப்னு வலீதை பார்த்துக்கொள்னு சொல்லி இந்த லிஸ்ட் அப்படியே சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாவின் மீது ஆணையாக பத்ர் யுத்தத்திலே ரசூலுல்லாஹ் பேர் சொன்ன அத்தனை பேரும் கேவலமாக அசிங்கப்பட்டு மரணித்திருந்ததை நான் என் கண்களால் பார்த்தேன். வீட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைப்பது, அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுக்கறது சம்பந்தமாக அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு வீடியோவாகத்தான் இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீட்டு திட்டம் அமைக்கிற பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். குறிப்பாக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இந்த மக்களுக்காக நீங்கள் தந்து உதவுகிற போது கண்டிப்பாக அது அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். இந்த வீடுகளில் நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பெரும்பாலும் இப்படியான வீடுகள் இப்போ ரொம்ப அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய நிலை. இந்த பகுதிகள் வந்து ரொம்ப தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது.
ரொம்ப அவங்களுக்கு வாழ்வாதாரம்ங்கிறது வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி அளவுக்கு இருக்குது. எனவே தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கான நிறைய சேவிசஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நமக்கு பூரண கூலி இறைவனிடத்தில் கிடைக்கும். எனவே தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த வீடுகளெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. கணவர் என்ன பண்ணுறாருமா? அவர் இந்த ஆடு மேய்க்கிறார். ஆக்களோட ஆடை எடுத்து மற்ற ஆக்கள் ஆட்டை எடுத்து மேய்ச்சி அதுக்கு சம்பளம் எடுப்பாங்க எடுக்கிறாரு. அவருக்கு வேலை செய்யல. அது இப்போ ஹார்ட் அட்டேக் வந்தனால அவர் கொழும்புல செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஹார்ட் அட்டேக் வந்தனால வேலை செய்ய இப்போ அறவே அவருக்கு வேலை செய்யலை. அது ரொட்டி எல்லாம் வேலை செய்வார். இப்போ அவருக்கு போகவே இல்லாது. அதனால தான் இந்த ஆடு கொஞ்சம் எடுத்துட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் என்ன நீ உங்களுக்கு வருமானம் கிடைக்கல? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அளவுக்கு அல்லாண்டு எங்களை எல்லாம் லேசுப்படுத்துகிறாங்க. ஏதோ அதில் கொஞ்சம் இதாகி இப்போ அவருக்கு ஒரு ஆசை இடத்துல ஒரு கடை வச்சு, சின்ன ஒரு கடை வச்சு ரொட்டி அது போட தெரியுந்தானே அவருக்கு. அது செய்ய தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏற்பாடு பண்ணுறதுக்கு. ஊடு எங்கட இப்படி தான் நான் மகளோட வீட்டில் தான் அது விழாவில் கட்டிக்கிட்டு குடியில் இருக்கிறேன். என் மகனும் மூடு இல்லாமல் இன்னொரு வீட்டில் தான் இருக்கிறான். கல்யாணம் முடிச்ச ஒரு உள்ளே பிள்ளை உண்டு. கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் இருக்கிறான். இப்படி நிலவரமாக இருக்கிறேன்னா அங்கே கஷ்டத்தில் என்ன செய்யறது தெரியாது. சரி, கவலைப்படாதீங்க. நம்ம இந்த முயற்சி வெற்றி பெறுறதுக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க. பார்க்குற மக்கள் உங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு தயாராகுவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவான். சரி அம்மா, எங்களால் முடிஞ்ச முயற்சி இது வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? ரசூலுல்லாஹ் அன்னைக்கு துவா கேட்குறாங்க. அத்தனை பேரும் அந்த லிஸ்ட்டே பதிலில் கொல்லப்பட்டு கிடக்குது. கொல்லப்படுதில்ல. இப்போ இதில் நம்ம நேற்று சொன்னதில் பார்த்தீங்கன்னு கேட்டால், இந்த பத்ர் யுத்தம் ஆரம்பமாகும் போதே வலீத் இப்னு உக்பா, அவர் வலீதுடைய 2 பிள்ளைகள் உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா, இந்த 3 பேர் தான் முதலாவது நேருக்கு நேர் மோதலுக்கு வர்றவங்க. முதல் தடவையே கொல்லப்படுறது இந்த 3 பேர் தான். ரசூலுல்லாஹ் சொன்ன பட்டியலில் இருப்பாங்க. இந்த அத்தனை பேரும் பத்ர் யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பத்ர் நேரத்தில் இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். பத்ரில் இப்படி எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. கடுமையாக யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து போகணும் ரெடின்னுக்கிட்டு நிற்போம்ல. அப்படி நிற்கும் போது இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஆம்பளை புள்ள. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடையவும் அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடையும் சகோதரர். இவர் தான் ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் இருக்கும்போது பல்லு விளக்கிக்கிட்டு வர்றவர். இப்படி பல்ல விளக்கி மிஸ்வாக் பண்ணிக்கிட்டே வருவார். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஆயிஷா கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ் பல்லு விளக்கி விடவான்னு கேட்பாங்க. ஆமா ஃபஅஷார பிராசிஹி பிஅன்னம், ஆமா என்று தலையாட்டினார்கள் என்ற ஹதீஸில் வரும். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி ரெட்டியாக நிற்கிறாங்க. இப்போ அடுத்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு நிற்கும் போது பார்க்குறாங்க, தன்னோட வலை பக்கத்தில் ஒரு சின்ன பொடியை நிற்கிறான், இடது பக்கத்தில் இன்னொரு சின்ன பொடியை நிற்கிறான். முஆத் முஅவ்வித் 2 பேர் நிற்கிறாங்க. இவங்களோட பேர்கள் சில ஹதீஸ்களில் மாறி மாறி வரும். பெரும்பாலான ஹதீஸ்களில் முஆத் முஅவ்வித்னு வருது. சில ஹதீஸ்களில் 2 பேருமே முஆத்னு வருது. சில ஹதீஸ்களில் அவர பேர் வேற இவர பேர் வேற என்று வருது. ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்காக முஆத் முஅவ்வித்ங்கிறதையே எடுத்துக்கிறேங்க. முஆத் முஅவ்வித்னு 2 பேர் நிற்கிறாங்க. நீ யாருப்பா கேட்குறேன். அவர் சொல்கிறார், நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன் தெரியுமா, எவ்வளவு பெரிய யுத்தத்தில் வந்து நிற்கிறோம், நம்ம இவனுங்களை வெட்டுறதா குத்துறதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு பக்கத்தில் இந்த 2 சின்ன பொடியமாக நிற்கிறானுங்களே, இவங்க இல்லாமல் கொஞ்சம் பெரிய 2 பேர் நின்று இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தானே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கணும். என்ன செய்கிறாருன்னா, அந்த முஆதுங்கிறவர் ரைட் சைடில் இருக்கிறார்ல, அவர் கஞ்சாடையால் என்னை அழைத்தார். கஞ்சாடைனா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம்ல, அப்படி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவர் இப்படி தான் நிற்கிறாரு, நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு இப்படி எட்டி என்ன விஷயம் கேட்குறாரு. கேட்கும்போது அவருக்கு இவர் பெரியப்பா முறை வேணும். அப்போ இவருக்கு, பெரியப்பா அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா இவங்களுக்கு அபூ ஜஹல் தெரியாது. யாருன்னா இந்த 2 பேருக்கும் அபூ ஜஹல் தெரியாது. அதுதான் கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, அபூ ஜஹல் தெரியுமா உங்களுக்கு அப்படி? ஆமாம் தெரியும். அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவனை கண்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருங்க. நமக்கு சொல்கிறாரு, மெசேஜ் போடுங்கன்னு சொல்ல மாட்டார், தகவல் ஒன்று சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு உனக்கு நான் தகவல் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. என் கையாலே அவனை கொல்லணும்னு தான் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறார். பாரு, அந்த யுத்தத்தில் இவங்க 2 இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள். இவங்க சின்ன பிள்ளைன்னா ஆக குழந்தை பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை, இளைஞர்கள். மற்றவங்களை விட இவங்க தான் வயசில் குறைஞ்சவங்க. இதை கேட்டுட்டு சரி வந்தா சொல்கிறேன் அப்படின்ட்டு நிற்கும் போது பக்கத்தில் இவர் இங்கே வாங்கன்னு அவர் கண்ணடிச்சு கூப்பிடுறாரு. இப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவரும் அதே மாதிரி, அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும். இப்போ அதுக்கு என்ன, அவனை கண்டிங்கன்னா கட்டாயம் அந்த ஆட்ட சொல்லாமல் எனக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவனை கொண்டுட்டு போகணும்னு நான் வந்திருக்கிறேன். நீங்கள்
அல்லாஹ் மீது ஆணையா அவனை கொல்றது நாங்க தான் என்றுக்கிட்டு முடிவோட கங்கணம் கட்டி நிற்கும் போது சரி சரி வந்தா சொல்றேன் இப்படி திரும்புறாரு அந்த முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். திரும்பும் போதே அபூஜஹல் என்ன செய்யறான்னா குதிரையில போய்கொண்டு இருக்கிறான். நீங்க 2 பேரும் கேட்டீங்கல்ல, 2 பேரும் பாரு கேட்டீங்கல்ல, அபூஜஹல் யாருன்னு, இந்த போறான் அவன் தான் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறேன் 2 பேரையும் காணோம்ங்கிறாரு. சொல்லிட்டு எங்கப்பான்னு கேட்டா இந்த விஷயம் முடிஞ்சில்ல, உடனே அபூஜஹலை தேடிக்கொண்டு விரட்டி கொண்டு போறாங்க. எந்த அளவுக்கு விரட்டி கொண்டு போறாங்கன்னு சொன்னா, போன 2 பேருமே அவனை தாறுமாறாக வெட்டி சாய்க்கிறார்கள். அபூஜஹலை கொண்டது பெரிய அந்த உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு, அப்படி பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் இல்ல. இந்த 2 சின்ன பசங்க தான் கொல்றாங்க. கொண்டு கீழே குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடக்கிறான். அந்த உயிர் அங்க எங்க ஆடிக்கிட்டு இருக்கும்ல, அப்படி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இடையில என்ன நடக்கு இப்போ சொல்றேன், இந்த சம்பவத்தை சொல்றேன். யுத்தம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எல்லாம் சரிப்பா அபூஜஹல் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் சரி, அவனை காணமே, அவன் தானே தலைவர், எங்கவன் அப்படின்னு கேட்கும்போது அதானே அபூஜஹலை காணமே. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, அவன் இருக்கானா இல்லையான்னு முதல்ல பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினா என்ன செய்யறாங்கன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடனே நான் தான் போனேங்கிறாரு. பார்க்கறதுக்கு போறாங்க. ஆமா இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு போய் பார்த்தா மூச்சை இழுத்து அந்த போகிறதுக்கு அந்தாண்டு இருக்குது. தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது இவர் போறான், நீங்க தானா இப்போ கேட்குறாரு, நீங்க தானே அபூஜஹல் நீ தானடா அப்படின்னு. நான் தான் அபூஜஹல். அப்போ கூட அவன் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா சாகக்கில் கூட திமிர் அடங்கலை, உயிர் அடங்குற நேரத்துலையும் திமிர் அடங்கலை அவனுக்கு. நான் தான் அபூஜஹலுங்கிறான். உடனே இவர் நெஞ்சில் கழுத்துக்கு பக்கத்தில் காலை வச்சு நெஞ்சுக்கு மேலே மிரிச்சு பிடிச்சி அவன் தாடியை பிடிச்சி இப்படி தூக்குறாரு. கழுத்து வெட்டப்பட்டு கிடக்குது, இப்படி தூக்குறாரு. தூக்கி நீ தானே, ஆமாம் நான் தான் என்று சொல்லிட்டு கேவலமாக செத்து போய் கிடக்குறியாடா அப்படிங்கிறாங்க. சொல்லும்போது அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நீ ஒன்றும் நீ நினச்சிக்கிற கூடாது, நான் யார் தெரியுமா, இந்த குறைஷி குலத்திலேயே ஆகப்பெரிய தளபதி செத்து போய் கிடக்கிற நேரத்தில் உனக்கு எதுக்கு இந்த தெனாவட்டு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன கொண்டீங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறாதீங்க, என்ன கொண்ட 2 சின்ன பசங்க தாங்கிறான். எப்படி எவ்வளோ இகழ்வான விஷயத்தை எவ்வளோ பெருமையாக சொல்கிறான்னு பார்த்தீங்களா? ஒரு இகழ்வான ஒரு கேவலமான விஷயம், அந்த கேவலமான விஷயத்தை அவ்வளோ கௌரவமாக சொல்கிறான் அவன். அது அவ்வளோ பெரிய கௌரவம். அவன் சொல்கிறான், என்னை வந்து உமர் கொல்லலை, அதான் சொல்கிறான், அபூபக்கர் கொல்லலை, உங்களோட பெரிய பெரிய சஹாபாக்கள் என்ன கொல்லலை, 2 சின்ன பசங்க தான் என்னை கொண்டுட்டு போனாங்க. நம்ம என்ன உன்னை சின்ன பசங்க 2 பேர் கொண்டுட்டு போகிற அளவுக்கு கேவலமாக கிடந்திருக்கிற, நீ எல்லாம் வீரத்தை பற்றி பேசுகிறேன்னு திருப்பி ஒரு மிரிச்சு கையில் இருந்த கத்தியால் ஒரே வெட்டினத்தோடு அவர்களே செய்த குத்துயிரும் கோயில கொலையுருமாக இருந்தால் இப்னு மஸ்ஊத் தான் மொத்தமாக அனுப்பி வச்சுறாங்க, போயிட்டு வாங்க நல்லபடியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் இப்படிலாம் நடந்துச்சு, அப்பையும் கொஞ்சம் கெத்தாக பேசினாப்ல, 2 சாத்தினத்தோடு போய் சேர்ந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தில் வந்து சொல்லும்போது இந்த 2 பேர் நிற்கிறாங்க. அது எப்படி நீங்கள் எப்படி கொண்டேன்னு சொல்லுவீங்க, நாங்கள் தான் கொண்டிருக்கிறோம். இவங்க அவ்வளோ அவ்வளோ ரணகாலத்திலே ஒரு கிடுகிடுப்பு என்னன்னா, நாங்கள் தான் கொண்டோம் அப்படிங்கிறாங்க. அது அப்படி 2 பேருமே சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் கொண்டீங்களா? ஆமாம் நான் தான் கொண்டேன். நான் தான் கொண்டேன். 2 பேரை வாழையும் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. வாழை கழுவிட்டீங்களா தொடச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை. அப்போ 2 பேரும் போய் வாழை எடுத்துக்கிட்டு வாங்கங்கிறாங்க. முஆதும் வாழை எடுத்துக்கிட்டு வர்றாங்க, வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா 2 பேரை வாழையும் இரத்தக்கரை இருக்கிறது, சமமாக வேற இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இருவரும் தான் கொன்றீர்கள். அந்த பெருமை அபூஜஹலை கொண்ட பெருமை தனியே உங்களுக்கு வராது, உங்களுக்கும் வராது. ஆனால் முதல்ல வெட்டினீங்க நீங்கள்ல, அதனால் அவன் உடம்புல இருக்கக்கூடிய அணிகலன்கள் வரக்குள்ள சும்மாரமான யுத்தத்துக்கு தான் வர்றாங்க. அங்கே யுத்தத்துக்கு எப்படி வருவாங்க தெரியுமா? மக்காவில் ஊரே திரண்டு வருவான். இந்த ஆடு மாடு ஒட்டமெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். எதுக்கு சொல்கிறது? வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி புள்ள சொத்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையும், அதான் கனிமத்துங்கிறது. இப்போ இங்கே யுத்தம் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க, அது வேற, கிடைக்காதுன்னு வச்சுக்கிறோங்க சரியா. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டால், யுத்தத்துக்கு வரும்போது வீட்டில் 10 ஆட்டுக்குட்டி இருக்குதா வாண்டுவான், கூட்டிக்கிட்டு வருவான். வீட்டில் 2 எருமை மேய்தா எடுத்துக்கிட்டு வருவான். வீட்டில் தங்கம் 2 கிலோ இருக்கா எடுத்துக்கிட்டு வருவான். எதுக்கு? ஜெயிச்சாலும் இத்தனையோடு ஜெயிக்கணும், தோத்தாலும் பரதேசியாக போய் சேரணும். அப்படி தான். அதனால தான் கனிமத்து அவ்வளோ கிடைக்கும். யுத்தத்தில் வெண்டு முடிய அவ்வளோ சொத்துக்களும் எப்படி கிடைக்குது? இப்படி தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஆதே நீங்கள் தானே முதல் வெட்டினீங்க, அதனால் அவன் உடம்புல இருக்கிற அணிகலன்கள் அவன் உடுத்திருப்பான்ல பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு அப்படி இப்படிலாம், அதை என்ன செய்யுங்கன்னா உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூஜஹல் கொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லி முடிப்பார்கள். அபூஜஹல் இந்த நேரத்தில் தான் பத்ர் போரில் கடைசியிலெல்லாம் கொல்லப்படலை.
பத்ர் போர் நடந்து கொண்டிருக்கும் போதே அபூஜஹல் கொல்லப்பட்டு விடுகிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து யார் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்கள் தரப்புல யார் கொல்லப்பட்டாங்கங்கிற செய்திகளை நாளைய தின முறையில் பார்ப்போம்.